காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர் சிக்கன் கிரேவியும் ஆட்டு குடல் சுக்காவும் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம குடல் சுக்காவுக்கு முதல்ல ஆட்டு குடலை வேக வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வை சீதா. இது 2 ஆட்டோட குடல். இதை நல்லா நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். இந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். அந்த இது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி இந்த பாரு இது பண்ணி பூரா நறுக்கிட்டேன் நான். சரி பரவாயில்ல, போடு போடு. சரி நானே போடுறேன். போடுறேன். இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி கழுவி சூப்பரா வச்சிருக்கேன். அந்த இதெல்லாம் இல்லைல்ல, கவச்சு வாசம்லாம் இல்லாம நீட்டா கழுவி வச்சிருக்கேன். இவ்வளவு ட்ரைனிங், இவ்வளவுக்கும் கிரைண்டரா தண்ணி ஊத்து கொஞ்சமாவே ஊத்து, தண்ணி விடும். போதும் போதும் போதும். இதுல உப்பு போடணுமா? உப்பு கொஞ்சம் போடு. இந்த 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா கொஞ்சம் நிறையவே போடு, 1 ஸ்பூன் ஃபுல்லாவே போடு. உப்பு கொஞ்சம் போடு போடு, அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடு. கரண்டி எடு. போதும் போதும், சும்மா மிக்ஸ் பண்ணா போதும், அவ்வளோதான். இது வந்து எத்தனை விசில் வைக்கணும்? இது ஒரு 4 விசில் வைக்கணும். 4 இல்லைன்னா 5 வைப்போம். குடல் வந்து நல்லா வேகணும், அதனால 4 இல்லைன்னா 5 வைப்போம். வேகட்டும். சரி, அது வேகட்டும். ஸோ இந்த பக்கம் நம்ம குக்கரில் வந்து ஆட்டு குடல் வேக வச்சுருக்கோம். இதில் பட்டர் சிக்கனுக்கு நம்ம கடாய் வச்சிடலாம். இதில் கடாய் வச்சாச்சு. ஆஹா தம்பி, 1 நிமிஷம் தம்பி. எனக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு இது அரைக்கணும். இது கடாய் வச்சிருக்கட்டும், நீ எண்ணெய் ஊத்து. ஒரு இதை அரைக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல என்ன பண்றோம்னா, இதுல ஒரு 4 தக்காளி இதை மிக்சியில போட்டுடலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதையும் போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் எடு சீதா. மிளகாத்தூள் போடு. ஒரு போடு போடு, ஒரு 2 ஸ்பூன் போடு. 2 ஸ்பூன் ஃபுல்லா போடுவேன். 2 ஸ்பூன் போடு. இதை நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சிக்கலாம். சும்மா 1 நிமிஷத்துல அரைச்சிருவேன். இந்த வரேன். போடு போடு. இன்னும் கொஞ்சம், இன்னும் அதே அளவு. இப்போ இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் பட்டர். இதை போட்டுட்டு இதுல நம்ம என்ன போட போறோம்னா, இப்போ பட்டர் நல்லா சூடாயிருச்சு. இதுல 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அன்னாச்சி பூ. இப்போ இதை போட்டுடலாம். அதுக்குள்ள குக்கர் வேற உசுங்குது. இதுல இப்போ வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கணும். வதக்கு. பட்டர் வந்து நம்ம இப்ப போட்டிருக்கோம். பத்தலைன்னா பின்னாடி கொஞ்சம் மேல போட்டுக்கலாம் லாஸ்டா. இப்ப மூடி வையேன் கொஞ்சம் நேரம், சீக்கிரம் வதங்கும்ல. இப்போ ஓபன் பண்ணு. வெங்காயம் வதக்கு. பாரு, கொஞ்சம் பட்டர் போடுவோமா? இன்னும் கொஞ்சம் போடும். நல்லா வதங்கிருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பட்டர் போடுவோம். இதுக்கு 100 கிராம் ஆறுது பட்டன் பட்டர் போட முடியுதா? ஆமா, நீ முதல்ல இத்துமுண்டு ரொம்ப கொஞ்சமா போட்டில. ஆமா, அதுக்காக கொஞ்சம் கூடவே போடணும். சிக்கனே பட்டர் சிக்கன் தானே. வதங்கிருச்சு. இப்போ இதுல நம்ம இந்த அரைச்சோம்ல தக்காளி, முந்திரி பருப்பு, மிளகாத்தூள், இது 3ஐயும் இப்ப இதுல கலந்துடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா ரெட் கலர்ல வந்துருச்சு. இது நல்லா வதங்கணும் சீதா. காரம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கு. என்ன பெருஞ்சு? ஆமா, நிமிஷத்துக்கு நிமிஷம் மறக்கிற ஜீவன் எதுனா அது நீந்தான்னு நினைக்கிறேன். அப்படியே மறந்தாலும் ஆனா எது போடணும் கரெக்டா போட வேண்டிய நேரத்துல கரெக்டா போட்டுருவேன். சமையல் விஷயத்தில எல்லாம் அப்படியெல்லாம் என்ன சொல்றது, அப்படியெல்லாம் மறக்க மாட்டேன். மறந்தாலும் கையை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கொஞ்ச நேரம் மூடி ஓபன் பண்ணு. ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அப்புறம் சேர்ந்தாப்புல நம்ம வதக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வதக்கு. இப்போ வந்து எல்லாருமே வெஜிடேரியன் டிஷ்ஷும் கேட்டிருக்கீங்க. எங்களுக்கும் ஆசை தான். நானும் என் பையன்ட்ட ரெகுலராக ஒரு 3 வீடியோவாவது எடுடா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இவங்க சீதா சிஸ்டரும் வேலைக்கு போகிறதுனால லீவ் போட முடியலையா,
சண்டே ஒரு நாள் தான் நாங்கள் எடுக்கிறோம். அதனால வந்து வெஜிடேரியனும் கலந்து தான் போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் ரொம்ப வெஜிடேரியன் போட முடியலை. கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு 3 வீடியோ மாதிரி எடுத்து இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்குறோம். அதுக்கு என் பையனும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அவன் ஒத்துழைச்சான்னா போட்டுருவோம். நாங்கள் சீக்கிரம் வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷும் நம்ம ரெகுலராக போடுற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். நாங்கள் ஓப்பன் பச்சை வாசனை போயிருக்கு சீதா. இப்போ சிக்கன் போட்டுடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் போடலான்னு நினைப்பீங்க. நான் சிக்கன் போட்டுட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் இதுக்கு மட்டும். அதனால மறந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கெல்லாம் மறக்க மாட்டேன். சிக்கனு 1 கிலோ சிக்கனுக்கு நான் இப்போ அளவு எல்லாமே போடுறது 1 கிலோ சிக்கனுக்கு. இப்போ இது பண்ணு நான் அந்த வந்துட்டேன். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது பெரிய ஸ்பூனு. இதுல 1 ஸ்பூன் போடுறேன். போதும். உப்பு போட்டுக்கோ சீதா. கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? இதே தண்ணி வரும்? தண்ணி ஊற்றணும். ஆனால் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, சிக்கன் நல்லா சுருண்டு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இன்னும் சுத்தமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்படும் அப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து எடுத்த உடனே சிக்கன் ஊற்றக்கூடாது. சிக்கனோ மட்டனோ எதுக்கும் அது நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதுலேயும் தண்ணி விடும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி கொஞ்சம் மூடி வை. இது கொஞ்சம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தம்பி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ கை வந்துருச்சு. ஆமாம் போயிடுச்சு. போட்டோம். அவசரம் என்ன அவசரம் உனக்கு? எடுத்த உடனே கிரேவி சாப்பிட்றதுக்கு அவசரம், வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரமா செஞ்சா சீக்கிரம் சாப்பிட்றலாம்ல. அதுக்கு அங்க பாருங்க. பாரு நல்லா பாரு. வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இதை பார்த்துட்டு இதை பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ஏன்னா ரெண்டையும் குழப்ப வேண்டாம். சரி, இப்போ அதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வதங்கிருச்சு. மூடி வச்சதுனால தான் அந்த இது தெரிச்சு தட்டலை எல்லாம் இல்லைன்னா மூஞ்சியில தான் தெரியும். தண்ணியும் கொஞ்சம் விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இதில் நம்ம அந்த தக்காளி அரைச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சமாக, இது வந்து நல்லா கெட்டியாக கிரேவியாக தான் வரணும். கொஞ்சமாக ஊற்று. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாங்கள் அது போடலை, 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும். காரம் எல்லாம் சூப்பராக கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக போடுறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துகிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம குடல் சுக்கா ரெடி பண்ணிடலாம். இது வந்து இப்போ குடல் சுக்காவுக்கு கடாய் வச்சு சட்டி வச்சுருக்கோம். இப்போ நான் இதில் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஒரு 75 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி ஆல்ரெடி நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இதில் ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ சும்மா பாதி கல்பாசி இதுதான் போடுறேன். போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் சோம்பு போடுறேன். பொரிஞ்சிருச்சு. அதிலே வெங்காயம் போட்டுரு. இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அது பாட்டுக்கு நல்லா வதக்கட்டும். போடு. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளி போடு. தக்காளியும் பொடிசா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி தானே? ஆமாம், சுக்கானால 2 தக்காளி போட்டுட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வதக்கு நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். அதுலேயும் குடல்லையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுலேயும் ஒரு 3/4 ஸ்பூனு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வதக்கி பார்ப்போம். சூப்பராக வதக்கிட்டு இருக்குல்ல. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வேணா உப்பு போட்டு வதக்கு. நம்ம குடல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கு சீதா. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் நேரம் மூடி வை. அது பாட்டுக்கு வதங்கட்டும். நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிம்லையாக இருக்கட்டும். இதில் நல்லா கொதிச்சு வருது. நல்லா சூப்பராக கொதிச்சு வருது. இதை லைட்டாக ஒரு பெரட்டு. ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும். அதனால தான் இது பண்ணுறேன்.
நல்லா ஸ்மெல் வருது சூப்பராக. இது வேகட்டும், இதுவும் வேகட்டும். சரி சீதா வெந்துருச்சு. அந்த மிளகாத்தூள் எடு சீதா. இதான் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் கொண்டு வா. ஒரு 2 ஸ்பூன் போடு. 2 தானே 3 ஸ்பூன் போடு. 2 குடல். இன்னும் போதும் 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 போதும். 3 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதில் இது வந்து நம்ம மட்டன் குழம்புக்கு அரைச்சோம்ல, இப்போ மட்டன் குழம்புக்கும் சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தனியாக நாங்கள் மிளகா பொடி அரைச்சிருக்கோம். இதுல இருந்து இந்த சுக்காவுக்கு 1 ஸ்பூன் மட்டும் போடு. இது ரொம்ப காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. போதும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். சூப்பர். இப்போ இந்த பாருங்க, இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த குடல் வேக வச்சதை அப்படியே கவுத்திட்டு கொஞ்சம் தண்ணியோட தான் போடுறோம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுலேயே வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. ஆனால் அந்த இதில் நல்லா இது பண்ணி காரம் பிடிச்சி வேகணும். ஆமாம், வாயில் ஊற்றி பார்த்தோம். உப்பு தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் மீடியமில் வச்சிடுறோம். அது பாட்டுக்கு நல்லா சுருளட்டும். இதுக்கு இன்னொரு மசாலா மட்டும், மசாலா இல்லை தேங்காய், அதை மட்டும் ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் போடணும். அதனால் அதை அப்புறம் போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. இதை நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இப்போ சென்டரில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு இதை நான் அப்படியே இறக்கி நான் மூடி வச்சிடுறேன். சூப்பர். அடுத்தது இப்போ நம்ம சுக்காவுக்கு தேங்காய் வறுத்துக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய், தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? போதும் போதும் போதும். போதும். இதில் ஒரு 5-6 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 5 மிளகா போடும். 3, 4, 6 போட்டேன். இதை நல்லா வறுத்துருவோம். வறுத்துட்டு இதை எடுத்துருவோம். கரண்டியில் தண்ணி இருக்கு, கரண்டியில் தண்ணி இருக்கா? நல்லா வாசம் வருது. மிளகாய் எடுத்தாச்சு. இதுலயே நான் வந்து தேங்காய் போடுறேன். தேங்காய் வந்து சும்மா ஒரு 1/4 மூடி தேங்காய், துருவன தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இதை கொஞ்சம் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துருவோம். இதே மட்டன் சுக்காவா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி தேங்காயை வறுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த குடலுக்கு வந்து நெய் செட் ஆகாது, நல்லா இருக்காது. அதனாலதான் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம். கலர் மாறிடுச்சு. தேங்காவை எடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த கானடியில் ஆற வச்சிருவோம். இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆறட்டும். என்னமோ நம்ம சேலையை பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்களா? நாங்க கட்டுற சேலையெல்லாம் நாங்க வந்து ஒரு இடம், குறிப்பிட்ட இடம் சொல்லலாம் எடுக்க மாட்டோம். நாங்க உடுப்பிக்கு போவோமா, உடுப்பிக்கு போனா எப்பவுமே அங்கே சேலை எடுப்போம். எப்பவுமே அங்கே எடுத்துருவோம். இல்லைன்னா நாங்க பெரும்பாலும் காரைக்குடியில எடுப்போம், அப்புறம் மதுரையில எடுப்போம். ரொம்ப இந்த இப்ப கட்டியிருக்கிற சேலை சுங்குடி சேலை கூட சேர்ந்தது தான். இவங்க சீதா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தம்பி தான் எடுத்துட்டு வந்தாங்க. போன வாரம் கட்டி இருந்ததும் அவங்க எடுத்துட்டு வந்த சேலை தான். இந்த வெயிலுக்கு இப்ப இந்த சேலை தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் நான் பூனம் சேலை இதெல்லாம் கட்டவே முடியலையா, குறிப்பிட்ட அருப்புக்கோட்டையில மட்டும் எடுக்க மாட்டோம். இல்ல எப்பவுமே அருப்புக்கோட்டையில நான் கல்யாணம் பண்ணி போனதுல இருந்தே நான் அருப்புக்கோட்டையில சேலை எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்க பிடிக்காது. ஆனா பெரும்பாலும் உடுப்பி, காரைக்குடி, மதுரை, இது 3 ஊர்ல கண்டிப்பா எடுத்துருவோம். எப்பவும் இந்த சேலையும் மதுரையில எடுத்ததுதான். இன்னும் நாங்க இந்த கடையில எடுக்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டு அப்புறம் இன்னொரு வீடியோல சொல்றோம். நாங்க குடல் சுக்கா நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 1 ஸ்பூன் வந்து சும்மா சின்ன ஸ்பூன்ல சீரகத்தூள், நம்ம தேங்காவும் மிளகாவும் வறுத்து பொடி பண்ணோம்ல அது, இதையும் போட்டு அப்படியே 2 கிண்டி கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறதான். வேற எதுவும் போடுறது இல்ல, அப்படியே கிண்டி வச்சுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி இறக்கிற வேண்டாம், நிறுத்திடுவோம். இது அப்படியே மல்லி இலை மழைச்சாரல் மாதிரி தூவிடுவோம். அப்படியே ஒரு பெரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடு. இப்போ சூப்பரா சுக்கா பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து குடலும் நல்லா சூப்பரா பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு. இதை இப்படியே இறக்கி வச்சுட்டு நாங்க சாப்பிட போறோம். ஓகே, இப்போ நம்மளோட பட்டர் சிக்கன் கிரேவியும் குடல் சுக்காவும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.